ஆழ்ந்து ஸ்லோகத்தை கேளுங்க. சித்தாத்யந்தக கிருதிர் நாஸ்தி மமாந்தர் பாவயேத் இதி விகல்பானாம் அபாவேன விகல்பை ருச்சிதோ பவேத். ஆழ்ந்து கேளுங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்குள் குறை உணர்வு இருக்கிறதோ அந்த நிகழ்ச்சியை எல்லாம் மீண்டும் வாழ்ந்து பார்த்தல். நல்லா புரிஞ்சுங்க. நினைத்து பார்த்தல் அல்ல, வாழ்ந்து பார்த்தல். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு வயசு 47, 7 வயசுல நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் உங்களுக்குள்ள இன்கம்ப்ளீஷனா இருக்கு. 47 வயசு மனுஷனாவே உட்கார்ந்துகிட்டு 7 வயசுல என்ன நடந்ததுன்னு நினைச்சு பாக்குறது. ஆனா 47 வயசு இருக்கிற இந்த பர்சனாலிட்டியை மறந்துட்டு தொடர்ச்சி எரிஞ்சிட்டு 7 வயசு சிறுவனாவே மாறி அப்ப எப்படி இருந்தீங்களோ அதே புத்திசாலித்தனம், அதே எண்ணம், அதே அளவு மன வளர்ச்சி, அதே அளவு உடல் வளர்ச்சி, அதே அளவு அறிவு, அந்த சூழ்நிலைக்கே போய் 7 வயது சிறுவனாகவே மாறி வாழ்ந்து பார்த்தல். அதுதான் கம்ப்ளீஷன்.